சஞ்சீவ், என்ன அபி? சாப்பிட வரியா? இல்லை அபி, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அபி, என்ன வச்சக்கண்ணை வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்க? என்னமோ தெரியல, எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. அது மட்டும்தான் தோணுதா? இல்ல, இன்னும் நிறைய தோணுது. நிறைய தோணுதா? என்ன தோணுது சொல்லி கேட்போம். இன்னைக்கு நீ என் கழுத்துல தாலி கட்டும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே சந்தோஷத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த உலகத்திலேயே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்துச்சு. இப்படி ஒரு உணர்வு இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை. சஞ்சீவ், என்ன அப்படி பாக்குற? நான் உனக்கு கட்டினது மறுதாலி தானே, இதுக்கே எப்படி ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு தானே பாக்குற? ஆமா. ஏய், ஆமாவா? ஹேய், சும்மா சொன்னேன். நீ நினைக்கிறது சரிதான் சஞ்சீவ். இது ஒன்னும் நீ எனக்கு கட்டின முத தாலி இல்ல. ஆனாலும் ஏன் தெரியுமா எனக்கு புதுசா இருக்கு? அதுக்கு காரணம் நான் உன்னை பிரிஞ்சிருந்த வலிதான். புருஷன் இருந்தும் இல்லாம இருக்கிறது ரொம்ப கொடுமை சஞ்சீவ். அதுவும் வயிற்றுல குழந்தையோட. என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் கூட சேர்ந்து வாழணும்னு ஏங்கி ஏங்கி ரொம்ப இறுகி போயிட்டேன் சஞ்சீவ். அதான் நீ என் கழுத்துல தாலி கட்டும் போது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். இந்த ஒரு பொண்டாட்டியும் தன் வாழ்க்கையில கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வார்த்தை ரெண்டு தான். ஒண்ணு, உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்கிற வார்த்தை. இன்னொன்னு, உன் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குங்கிற வார்த்தை. இதுல என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்கிற வார்த்தைய நான் கேட்டிருக்கேன். நான் கேட்ட அந்த வார்த்தையே என்ன அப்படியே சாகடிச்சிருச்சு. சந்தோஷமான இந்த நாள்ல நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாரு. சஞ்சீவ், நான் மடியில கொஞ்சம் படுத்துக்கட்டுமா? சஞ்சீவ், கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம் வந்துச்சு. நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். இனிமே எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை.
நீயும் நம்ம குழந்தையும் மட்டும் போதும். அபி, நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் நினைச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன். இனி என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் உன்னையும் முத்தழகையும் சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறது தான். கடவுளே, அதுக்கு நீதான் எனக்கு உதவணும். பாண்டி செத்துட்டான் நினைச்சு நாம சஞ்சீவ் தான் பாண்டியா நடிச்சிட்டு இருக்கான்னு இவ்ளோ நாளா முட்டாள்தனமா நாம நம்பிட்டு இருந்திருக்கோம் சீஜா. இந்த முட்டாள்தனத்தோட உச்சமா நாம சஞ்சீவ வேற போய் பார்த்து நீ அபி கழுத்துல தாலி கட்டும் போது மாட்டிக்கு வேற மிரட்டிட்டு வேற வந்தோம். சஞ்சீவ் நீ பேசின பேச்சுக்கெல்லாம் பதில் பேசாம இருந்தத பார்த்து அவன் நம்மள பார்த்து பயந்து போய் தான் அமைதியா இருக்கான்னு நினைச்சிட்டேன் நானு. ஆனா இந்த சஞ்சீவ் அமைதிக்கு பின்னாடி வர புயல் மாதிரி சரியான டைமுக்கு பாண்டிய கோவிலுக்கு என்ட்ரி கொடுக்க வச்சு நம்ம முகத்துல கரிய லோடு லோட பூசிட்டான் ஸ்ரீஜா. மா நிறுத்து, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. இனிமே நாம டென்ஷனா தான் இருக்கணும் ஸ்ரீஜா, வேற வழி. இங்க சஞ்சீவ் அபியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அங்க பாண்டிய முத்தழகும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்ரீஜா. அபிய பழி வாங்கணும் நினைக்கிற கனவெல்லாம் பஸ்பம் ஆயிடுச்சு. இனிமே இந்த வீட்ல அபிதான மகாராணி. நாம வேணும்னா வேலைக்காரிங்க மாதிரி இந்த வீட்ல ஒரு ஓரமா ஒண்டிக்கிட்டு கிடக்கலாம். மா, இப்படி வாயை மூட போறியா இல்லையா? நான் வாய மூடி என்னடி பண்றது? இனி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதடி அபிய. நம்மளோட இந்த பாவமான நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த அண்ணாச்சி. அந்த அண்ணாச்சி மட்டும் அன்னைக்கு பாண்டிய ஒழுங்கா கொன்னு புதைச்சிருந்தா இந்நேரத்துக்கு அபி வாழ வெட்டியா இருந்திருப்பா, இல்லனா ஹாஸ்பிடல்ல எங்கேயாவது அட்மிட் ஆயிருப்பா. எல்லாம் போச்சு. அந்த அண்ணாச்சிய இருக்கு. சொல்லு சிரிஜா. என்ன சொல்ல சொல்றீங்க? பாண்டிய புதைச்சிட்டான்னு பொய் சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல? பொய்யா? என்ன சொல்ற சிரிஜா? பாண்டி உயிரோட தான் இருக்கான். பாண்டி உயிரோட இருக்கானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் சும்மா இதே சொல்லிட்டு இருக்கீங்க. பாண்டி உயிரோட தான் இருக்கான். பாண்டி சஞ்சீவ் ரெண்டு பேரையும் ஒன்னா பக்கத்து பக்கத்துல வச்சு என் கண்ணால நானே பார்த்தேன். பாண்டி செத்துட்டான்னு நீங்க நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். பாண்டி முத்தழகு கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க சொன்னதை நம்பி நான் பாண்டி செத்துட்டான்னு முட்டாள்தனமா உயிரோட இருக்கிற பாண்டிய சஞ்சீவ் தான் இவனு இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்தேன். பேசாம அந்த பாண்டிய நானே புதைச்சு தொலைச்சிருக்கலாம். நான் போய் உங்களை நம்பின பாருங்க. என்ன சொல்லணும்? இல்ல சிரிஜா, அது வந்து எதுவும் பேசாதீங்க, முதல்ல போன வைங்க. அபி, சஞ்சீவ் உனக்கு கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா இருக்கியா? நான் உன்னை நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். உன் வாழ்க்கைய நான் கெடுத்தே தீருவேன். ஸ்ரீஜா, எனக்கு என்னமோ நீ அபி வாழ்க்கையை கெடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுடி. என்னோட வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அபி நிம்மதியா வாழவே கூடாது. அவளை நான் நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். டாக்டர், எதுக்கு என்ன வர சொல்லியிருந்தீங்க? சஞ்சீவ், நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். என்னோட அனுபவத்தை வச்சு நான் ஒன்னு சொல்றேன். ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி
ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொரு பொண்டாட்டியை சமாளிக்கிறது சாதாரண விஷயமே இல்ல. நீ அபியையும் முத்தழகையும் சந்தோஷமா வச்சுக்கதான் பொய் சொல்றேன்னு தெரியுது. ஆனா பொய்ங்கிறது ஒரு கேன்சர் மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமா உனக்கே தெரியாம உன்னை அழிச்சிடும். காதல்ல முக்கியம் நம்பிக்கை தான்ப்பா. பொய்யால என்னைக்குமே நம்பிக்கை உருவாக்கவே முடியாது. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உன் வயசுல இருக்கும்போது பொய் சொல்லிதான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அந்த காதலை நான் ஜெயிக்க, சொன்ன பொய்ய உண்மையாக்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமலேயே என் நாக்க நான் அறுத்துக்கிட்டேன். என் நிலைமை உனக்கு வேணாம் சஞ்சீவ். நீ எவ்வளவுதான் உண்மையை மறைச்சாலும் அது ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் தெரியதான் போகுது. அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்படி அவங்களுக்கு உண்மை தெரியும் போது உன் தரப்பு நியாயத்தை சொல்லக்கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. சரியோ தப்போ உண்மையை சொல்லிடு. அதுதான் என்னைக்குமே உன்னை காப்பாத்தும். நீ பார்க்க என் பையன் மாதிரி இருக்க. உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்க. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கும் அபி முத்தழகு கிட்ட உண்மையை சொல்லணும் தான் ஆசை. ஆனா அதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. கூடிய சீக்கிரம் நான் அபி முத்தழகு கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் டாக்டர். ம். அண்ணா, டிஃபன் சாப்பிடுறீங்களா? டிஃபன் ரெடியா இருக்கு. வேண்டாமா, காஃபி மட்டும் கொடுமா. சரி, நான் எடுத்துட்டு வரேன். சொல்லு சஞ்சீவ். ரொம்ப நன்றி சித்தி. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு பாண்டிய கோயிலுக்கு அனுப்பி வைக்கலனா கண்டிப்பா நான் அபி முத்தழகு கிட்ட மாட்டியிருந்திருப்பேன். இதுக்கெல்லாம் ஏன் சஞ்சீவ் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? தான் புள்ள ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவனை காப்பாத்த வேண்டியது அம்மாவோட கடமை. நான் என் கடமையை தான் செஞ்சேன். சஞ்சீவ், அம்மாவுக்கு இன்னொரு கடமை வந்திருக்கு. அதை நான் உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லுங்க சித்தி. சஞ்சீவ், காலமோ நேரமோ உன்னை 2 பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்ட வச்சிருந்தாலும் நீ பண்ணது தப்புதான்ப்பா. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ்மா. சூடா இருக்கு பாரு. ஓகேமா. எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷனை இன்னொருத்தி கூட பங்கு போட விரும்ப மாட்டா. ஆனா சூழ்நிலை அபி வாழ்க்கையில அப்படி நடந்துருச்சு. நடந்ததை நாம சரி பண்ண முடியாதுதான். ஆனா அத புரிஞ்சு ஏத்துக்கலாம்ல. சஞ்சீவ், தப்பு செய்யறத விட அத மறைக்கிறது தான் பெரிய தப்பு. சித்தி, என்ன பண்ண சொல்றீங்க? நான் எப்படி அபிகிட்ட போய் முத்தழகு கழுத்துல தாலி கட்டினேன்னு சொல்ல முடியும்? சொல்லிதான் ஆகணும் சஞ்சீவ். உன்னால லைஃப் லாங் நீ முத்தழகு கழுத்துல தாலி கட்டின விஷயத்த அபிகிட்ட மறைக்க முடியாது. அத நீ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அபிக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட சொல்லிடுறதாப்பா நல்லது. சரி சித்தி, நான் அபிகிட்ட முத்தழகு தாலி கட்டின விஷயத்த சொல்லிடுறேன். ஆனா இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அபிக்கு டெலிவரி முடிஞ்சு என் குழந்தை பிறக்கட்டும். அதுக்கப்புறம் நேரங்காலம் பார்த்து அபிகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன்னா இப்ப நடந்த சொன்னா அது அபியையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் பாதிக்கும். சரி சஞ்சீவ், எனக்கு நீ, அபி, முத்தழகு 3 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். ஒரு அம்மாவா நான் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். சரிப்பா, நான் போனை வைக்கிறேன்.
அபி, ஆ சஞ்சீவ், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சாப்பிட்டு போ சஞ்சீவ். இல்ல அபி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி சஞ்சீவ். மாப்பிள இரியா, நானும் வந்துடுறேன். சரி வாங்க. தங்கச்சி நானும் போயிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்க ஆஃபீஸ் போங்க, நான் முத்தழகு வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்பிள போயிட்டு வா. ஆனா முன்ன மாதிரி தங்கச்சியும் முத்தழகையும் ஏமாத்துறது கஷ்டம் கிடையாது. தங்கச்சியும் முத்தழகும் தான் பாண்டியையும் உன்னையும் கோவில வச்சு ஒன்னா பாத்துட்டாங்கல்ல. நீ வேற மாமா, அபியும் முத்தழகும் என்னையும் பாண்டியும் ஒன்னா வச்சு பார்த்துட்டாங்க. அதுல அபிக்கும் முத்தழகும் சந்தோஷம்தான். ஆனா நான் தான் குற்ற உணர்ச்சியில் செத்துக்கிட்டு இருக்கேன். சரி நான் வரேன். மாப்பிள்ள மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேனே. இதுல இருந்து எப்ப தப்பிக்க போறனோ. மாமா, இந்த சஞ்சீவ் சார் வீட்டில் கொடுத்தாங்க, வாங்கிக்க. மாமா, ம், நைட்டு முழுக்க சஞ்சு சார் வீட்லயே தங்கிட்டியா? ஆமா முத்தழகு, சஞ்சீவ் சார் வீட்டில் நிறைய வேலை, எல்லாமே நான் தான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சஞ்சீவ் சாருக்கு வர நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சது. அவரால் உடனே ஆஃபீஸ் வர முடியாதுல்ல. அதனால தான் நான் ஆஃபீஸ் போயிட்டு அவர் சொன்ன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரேன். உனக்கு சஞ்சீவ் சார் ஆபீஸ் வீடுன்னு ரொம்ப வேலை, ரொம்ப அலைச்சலா இருக்க. என்ன சஞ்சீவ் சார் என்ன நம்புறாருல்ல, எல்லா வேலையும் நான் தானே பார்த்தானோ. சரி சரி, ரொம்ப கஷ்டப்படாத. எனக்கு பசிக்குது முத்து, ஏதாவது சாப்பிட எடுத்துருவாங்க. சரி, நீ சட்டையை மாத்திட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அத்தை, மாமாக்கு ரொம்ப பசிக்குதான், சாப்பாடு எடுத்து வைங்க. தோ மாமா நெஞ்சில பாண்டின்னு பச்சை குத்துனது இருந்துச்சா இல்லையா? பச்சை குத்து ஸ்டிக்கர் எங்க போச்சு? மாமா, என்ன? நீ கொஞ்சம் திரும்ப. என்னன்னு சொல்லு. திரும்ப. என்ன?
என்ன மாமா நீ இப்பெல்லாம் உன் நெஞ்ச தேய்ச்சி விடுறத ஸ்டைலா அடிக்கடி பண்ணிட்டே இருக்க. ஆனா நீ பண்றது நல்லாதான் இருக்கு மாமா. இப்ப எதுக்கு முத்தழகு கூப்பிட்ட? ஒண்ணு இல்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். சரி நீ வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாடா. நூல் இடையில தப்பிச்சாண்டா சாமி. பாண்டி போட்டு விட்ட மோதிரம் வர கையில இருக்கே.